ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பழுத்த தக்காளியை நல்லா கையிலே நல்லா மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டால் போதும். கருவாட்டு தொக்கை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக அங்கங்கே இருந்ததாங்க கருவாட்டு தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு பார்த்திங்கன்னா நான் வந்து திருக்க மீன் கருவாடு எடுத்திருக்கேன். நல்லா சுடுதண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கருவாடெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த 1 நிமிஷம் இந்த மசாலாத்தூள் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க, ஒரு 1 நிமிஷம் மட்டும் இந்த மசாலா தூளோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கருவாடு வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருக்கும், அது சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ எனக்கு வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. நீங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு மட்டும் நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இடையில ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரசத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம், புளி சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா வந்து சுட சுட நல்லா சாதம் வடிச்சிட்டு இந்த கருவாடு தொக்கு போட்டு நீங்கள் பசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.